வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். அத நல்ல விதமா கொண்டுட்டு போறதும், தீய விதமா கொண்டுட்டு போறதும் நம்மளுடைய கையில தான் இருக்கு அப்படின்னு உணர்ந்த ஒரு நபர்கள் அப்படின்னா, நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் தான். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டா, தைரியமா வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கையான நபர்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். சவால்கள பார்த்து பயந்து ஓட மாட்டாங்க. அதை எதிர்த்து நின்னு, அதை மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா வாழ்ந்து காட்டக்கூடியவங்க தான் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஊக்கமூட்டுற மாரி இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே இருக்கும். ரொம்ப விடாமுயற்சியோடு இறங்குவாங்க. கடின உழைப்ப போடுவாங்க. ரொம்ப நம்பிக்கையா இறங்கக்கூடிய காரியங்கள் இவங்களுக்கு வெற்றியா அமையும். ஏன்னா இவங்க அதிகமா பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நம்பிக்கைய தான், தன்னுடைய உழைப்பு தான் மூலதனமா போடுவாங்க. அதன் மூலியமா வெற்றிய காணக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் நம்மளுடைய ரிஷப ராசி அப்படின்னு சொல்லலாம். தோல்விய பார்த்து இவங்க பயப்படலாம் மாட்டாங்க. யாருக்கும் அஞ்ச மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னமே காளை மாடுங்க. எதை பார்த்தும் அஞ்ச மாட்டாங்க. தைரியமா இருப்பாங்க. 1000 தடை வந்தாலும் அந்த தடைய உடைச்சு எறிஞ்சிட்டு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த ரிஷப ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி தான். யார் தடுத்தாலும் சரி, நான் வெற்றியை நோக்கி போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அதிரடியான முடிவுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதற்குன்னு மற்றவங்ககிட்ட கருத்து கேட்காம இருக்க மாட்டாங்க. மற்றவங்க கிட்ட அனுசரித்து போக தெரியாதவங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நிலராசி ரொம்ப பொறுமையாகவும் தான் இருப்பாங்க. சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இவங்களுடைய ஆழ் மனதில் அதிகமாக இருக்கும். எதையாவது முயற்சி பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு விடாப்பிடியான முயற்சி, இது எல்லாமே உங்களுடைய ஆழ் மனதில் பதிஞ்சு போயிருக்கும். உங்களுடைய மனதில் இந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில், இந்த ரிஷபராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த விடாமுயற்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். கடினமாக உழைப்பு போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால் வெற்றி பெற முடியும். அந்த வெற்றிக்கான சாவியை திறக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்த ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். இவங்க ஒரே ஒரு மனசை மட்டும் மனதில் ஆழ் மனதில் ரொம்ப பதிஞ்சு வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னா, இவங்க ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவு இருக்காது அப்படிங்கிறத நல்லா புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள். தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம். என்னுடைய பலம், என்னுடைய பலவீனம் எல்லாமே என்னுடைய தைரியம் தான் அப்படின்னு அடித்து சொல்லக்கூடிய ஒரு நபர்களும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் தான். சுயநலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காது. பொதுவாகவே தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவுகள், தன்னுடைய நண்பர்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே பொது நலத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் தான். என்ன ஒன்று, அடிக்கடி உறவுகளால் சின்ன சின்ன இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்படும். அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரிஷபராசி என்பர்கள் வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள், தடைகள் இதெல்லாம் இடையில வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கா அப்படின்னா மறக்காமல் அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. இது பிரபலமான ஜோதிடர், ரொம்ப விஐபி. அதனால் இவருக்கு அவ்வளோ சீக்கிரம் காண்டாக்ட் பண்ணால் கூட எடுக்க மாட்டார். இருந்தாலும் நாங்கள் இந்த நம்பரை கேட்டு வாங்கி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுடைய ஜோதிடர்கள் இருப்பாங்க இல்லையா, வீட்டுக்கு பக்கத்தில் அருகாமையில் உங்களுடைய ஊரில் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கூட உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஏன் நம்ம எடுக்கிற காரியெல்லாம் தடையாக இருக்குது, என்ன அது பிரச்சனை, கோச்சார ரீதியாக ஏதாவது தடைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் பழகிறதுக்கு ரொம்ப இனிமையாக இருப்பாங்க. அடிக்கடி மாறாமல் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரியம் உள்ளவங்களாம் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரிய மாற்றத்தை அதிகம் விரும்ப மாட்டாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கற்பனை திறன் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அழகாக, நீட்டாக, பர்ஃபெக்டாக நம்மளுடைய வீட்டை ரொம்ப அலங்காரமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே சுக்கிரன். அதனால தான் இந்த கனவு உலகில் கோட்டை கட்டி வாழக்கூடியவங்க அப்படின்னு இவங்க பெயர் எடுத்திருப்பாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில், இந்த ரிஷபராசி என்பர்களுடைய உறவுகள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் சொல்ல மாட்டீங்க, நாங்கள் கனவு உலகெல்லாம் இல்லை, நட்சத்திரத்தில் தான் வாழுவோம் அப்படின்லாம் சொல்லுவீங்க. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கற்பனை திறன் உங்களுக்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய வீட்டை தோட்டம் அமைச்சு இதில் ஒரு 5-6 பூஞ்செடி வச்சா நல்லாயிருக்கும். இந்த கலை ரசனை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வீட்டை இப்படி அலங்காரம் பண்ணனா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி கலர் அடித்தா நம்மளுடைய வீட்டுக்கு இன்னும் அருமையாக இருக்கும், இந்த பொருளை இந்த இடத்துல ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுடைய மைண்ட் தோணும். வீட்டை கூட ரொம்ப நீட்டாக வச்சுருப்பீங்க. அது குடிசை வீடாக இருந்தாலும் கூட ரொம்ப நீட்டாக அழகாக வச்சுருப்பீங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் சுமாரான உயரம் உடையவங்களாக தான் இருப்பீங்க. உங்களுடைய உடல் அப்படிங்கிறது அந்த காலமடி மாதிரி
கம்பீரமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான தோற்றம், கம்பீரமான பேச்சு இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 30, 35 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சதை பிடிச்சார் போல் இருப்பீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் யாராவது இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. முகத்தில் அப்படி சிக்கனம் தெரியுங்க. அந்த அளவுக்கு சிக்கனமானவங்க இருப்பாங்க அப்படின்லாம் அவங்க சொல்ல முடியாது. கொஞ்சம் தாராளமாக செலவு செஞ்சுருவாங்க. ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கிடுவாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத யாராவது இந்த ரிஷபராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. பொதுவாகவே இவங்களுடைய கண்ணில் பார்த்தீங்கன்னா அன்பு தெரியும். ரொம்ப அழகாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய பேச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இனிமையாக இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிட்டோம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சு இருக்கும். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால சுக்கிரன் என்பதனால இவங்களுடைய பேச்சில் அந்த அளவுக்கு இனிமை இருக்கும். ரொம்ப நுணுக்கமாக ஆராய தெரிந்தவங்க. மற்ற கிரகங்களுடைய அமைப்பு பார்க்கும்போது இவங்க கலையில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசி தான் இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய கன்னங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பண்ணு மாதிரி தான் இருக்கும். இந்த வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவார்ல அந்த மாதிரி தான் இருக்கும். எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி இருந்துட்டால் கண்ணம் மண்ணு மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தோல்வியை பார்த்தெல்லாம் அஞ்சவே மாட்டாங்க. இந்த தோல்வியை ஒரு வெற்றியாக மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு தான் இவங்க எப்போவுமே இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். வெற்றி பெறத்துக்காக துடிப்பாங்க. நம்ம எப்படியாவது அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடணும், எப்படியாவது நம்ம அந்த வீடு கட்டிடணும், எப்படியாவது நம்மளுடைய வீட்டை அழகாக்கிடணும், எப்படியாவது ஒரு கார் வாங்கிடணும், நமக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இயல்பாகவே இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய மனதில் அதிகம் ரகசியம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். வெளியில் அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேச மாட்டாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு எதிர்பாராமல் சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும். சின்ன உடன்பிறப்புகளால் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கோபம் வந்துச்சு அப்படின்னா அடக்க முடியாமல் அதே இடத்துல பகிரமாக வெளிப்படுத்திடுவாங்க. அவங்க தயங்க மாட்டாங்க, கொஞ்சம் அனுசரித்து போக மாட்டாங்க, வெளிப்படையாக சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். திருமணம் போன்ற விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. திருமணமானதுக்கு அப்புறம் இவங்களுடைய தம்பதி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையிலும் கூட ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கன்னிராசி இவங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைந்தாங்க அல்லது மகர ராசி வாழ்க்கை துணையாக அமைந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப பொருத்தமாகவும் இருக்கும். கும்பம், சிம்மராசி இந்த ராசியில் திருமணம் செஞ்சிக்காமல் இருக்கிறது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் சுக்கிரன் என்பதனால கன்னி, மகரம் இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து போகும் அப்படின்னே சொல்லலாம். சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்களோடைய மன வாழ்க்கை அமையும் போது கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் செஞ்சிருக்கிறார். அவரோட புதன் சூரியனுடைய கிரகங்களுடைய இணைவு ஏற்படுறதுனால புத ஆதித்ய யோகமும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்பட போகுது. இந்த புத ஆதித்யம் யோகம் ஏற்படும் போது இல்லத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும். உங்களுடைய இல்லத்தில் அந்த மாதிரி ஏதாவது சுபகாரியம் நடக்குதா அப்படிங்கிறத இந்த ரிஷபராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் தெரிவிங்க. நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும் அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டில் போய் சுபகாரியத்தில் கலந்துக்கிட்டு வருவீங்க. அதுவும் முன்னாடி நின்று அந்த சுபகாரியத்தை எடுத்து நடத்துகிற மாதிரி ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில், குறிப்பாக அந்த வைகாசி மாதத்தில் இது நடக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். உள்ளத்தில் ஒரு தெளிவு இருக்கும், நினைத்ததை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இந்த காலகட்டத்தில் இருக்கும். உடன் இருக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அவங்க மூலிமா ஒரு சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான கிரக அமைப்பு நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல கடந்த 2 ஆண்டுகள்னு சொல்ல முடியாது, ஒரு 3-4 ஆண்டாகவே வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனையாகவே இருந்திருக்கும். வேலையில் கூட ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இது எல்லாமே கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். எதுக்கெடுத்தாலும் தடை, பிரச்சனை, போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் கடந்த 2-3 ஆண்டுகளாகவே உங்களுக்கு இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் குறிப்பாக வைகாசிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பதவியில் உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நல்ல நல்ல விஷயங்கள் வைகாசி மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசியில் சுக்கிரன் செல்லும்போது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்தில் வரும்போது தனவரவு தாராளமாக கிடைக்கும் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு. எதிர்பார்த்ததை விட
இல்லத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கூடி வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, தலைமை பொறுப்பு இதெல்லாம் தேடி வரும். அதற்கான அறிகுறிகள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு முக்கியமான பொறுப்பு கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே நீண்ட நாட்களாக நடைபெறாமல் தள்ளி போயிட்டே இருந்த சுபகாரியம் நடைபெறும். உங்களுடைய வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும். நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சியை நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி, அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றி, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதுனால, பெரிய பெரிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்குவீங்க. நல்ல லாபம் கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். கடகராசிக்கு சுக்கிரன் செல்லும்போது அங்கு குருவோடு இணையும் போது முரண்பாடான கிரக சேர்க்கை, இது ஒரு சில இடத்துல இடைஞ்சலாக கொஞ்சம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் புதுசாக கிளைய ஆரம்பிப்பீங்க. அதன் மூலிமா நல்ல வருமானம் கிடைக்கும். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், இன்னும் ரொம்ப வெற்றியை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சூரியன் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.